என்னுடைய கேரக்டர் தான் படத்தினுடைய எதிர்வினையே. எல்லாருக்கும் வந்து அவங்க தனித்தன்மை இருக்குது. ஒய் ஷுட் ஐ கம்பேர் சங்கர் வித் ராஜமௌலி? ராஜமௌலியுடைய ஃபேமிலியே இதில் இன்வால்வ் ஆச்சு. அந்த விவாதமே வந்து ஒரு புக்காக எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து கார்கி வந்து பயங்கர இன்வால்வ் பண்ணியிருக்காரு. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. என்னுடைய கேரக்டர் தான் படத்தினுடைய எதிர்வினையே. அதாவது என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் யாரை எதிர்த்து ஹீரோ போராடுறாருன்னு தான் பல காவியங்களில். ஸோ இதில் வந்து எதிர்வினையாக நான் இருக்கேன். அதாவது வில்லன் சைடில் ஆன்டகனிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ நான் தான் இந்த கதைக்கான ஒரு 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 ப்ராப்ளம். ஸோ என்னால் தான் நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு வழங்கப்படாத ஒரு நீதி ஸோ எனக்கே திரும்பி கிடைக்கணும், என் வம்சத்துக்கே திரும்பி கிடைக்கணுன்ற மாதிரி நான் பல திட்டங்களை போடுவேன். ஸோ பிளெயினாக சொல்லப்போனால் அந்த படத்தோட வில்லன் சைடு, வில்லனுடைய அப்பாவை நடிக்கிறேன். இல்லை, நீலாம்பரி கேரக்டருக்கு இது ஒவ்வொரு கதையில் வர கதாபாத்திரத்தை இன்னொரு கதாபாத்திரத்தோட நம்ம கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீலாம்பரி அது வேறு கதை, பட்டு இது வேறு கதை. இது நீலாம்பரி வந்து அதில் வந்து ஒரு எதிர்வினையான ஒரு கேரக்டர் தான், ஒரு வில்லியான ஒரு கேரக்டர் தான். பட் இதில் அப்படி கிடையாது. அந்த நிஜமாகவே அந்த ராஜமாதா என்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப அன்புத்ததும் இருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் நீலாம்பரியோட சத்தியமாக நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன். அது வேறு, இது வேறு. ஸோ இது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி. ஸோ நிச்சயமாக வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய கெரியர்லேயே அவங்களும் இருக்கிற ஒரு ரொம்ப நாளாக இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு கிரீடம் சுட்டின மாதிரி இந்த கதாபாத்திரம். நான் அந்த ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்கும்போது ராஜமௌலி கிட்ட தான் சொன்னேன், ஐயோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறேன், நான் ஒரு லேடி ஆர்டிஸ்டாக இல்லையே, நான் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ அவங்க தான். ஏன்னா அந்த முழு கதையும் நடத்தி செல்வது, ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஒரு சரியான முடிவெடுக்கிறது, அந்த சரியான முடிவெடுத்ததுனால அவருக்கு வந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு அவங்க மகன்களே சண்டை போடுறாங்க. இப்படித்தான் அவங்கள சுற்றி தான் கதை போகுது. ஹீரோஸ் இருந்தாலும் வில்லன்கள் இருந்தாலும். பட் ரம்யா கிருஷ்ணனுடைய அந்த ராஜமாதா கேரக்டர் சிவகாமி தான் மையம். இல்லை, நான் இப்போ வந்து 450 படங்கள் கடந்துட்டேன். அதில் வந்து ஒரு 350 டைரக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ சி ஈச் அண்ட் எவ்ரி. ஐ கேன் நாட் கம்பேர் சங்கர் அண்ட் ராஜமௌலி ஃபார் தட் மேட்டர். ஒரு இயக்குனரோடு கம்பேர் பண்ணவே அது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தன்மைன்னு தான் நினைக்கிறேன். நான் அதுமாரி கம்பேர் பண்ணுறதே கிடையாது. அவருடைய அணுகுமுறை வேறு, இவருடைய அணுகுமுறை வேறு. ஸோ மேபி எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. ஏன்னா சத்யராஜ் சார் இருக்கிற இடத்துலலாம் எப்போவுமே கலகலன்னு இருக்கும். அவர் பல விஷயங்களை பேசுவார். முற்போக்கு சிந்தனையாளர். பல விஷயங்களை பற்றி அவருக்கு விமர்சனங்களும் கருத்துக்களும் உண்டு. அது இல்லாமல் இந்த ராணாவும் பிரபாஸும் வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய படம் பண்ணும்போது ஒரு கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் போட்ட உடைகள், நாங்கள் பேசின வசனங்கள். ஆனால் இந்த படம் ஷூட்டிங் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஜாலியாகவே போச்சு. ஸோ அது கஷ்டப்பட்டதாகவே எங்களுக்கு தெரியல. படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம இருந்திருக்கோமா, நம்ம தமாஷா தானே அந்த செட்டில் இருந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் ராணா பிரபாஸ்லாம் ஒரு 6 மாதம் ஜிம்மு, தாய்லாண்ட்லேருந்து வந்த மாஸ்டர்ஸோட அந்த ஸ்வாட் ஃபைட்டிங் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் யாருக்குமே அதனுடைய கஷ்டங்கள் தெரியல. ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி என்ஜாய்ட் தட் ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அந்த வார் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது நாங்கள் இருந்தோம். ஆனால் ஃபைனலாக நீங்கள் படத்தில் பார்க்குற பிம்பங்களை நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. எங்களுக்கு தெரியாது அது எப்படி வரும்னு. அது ஒன்லி டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த டீமுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிஜத்தில் நடக்காத அளவுக்கு பல விஷயங்கள் அதில் வந்திருக்கு. ஆக்சுவலாக வார் சீக்வன்ஸ் நாங்கள் பண்ணும்போது அது இவ்வளோ பிரம்மாண்டமாக வரும்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை.
அது சாபு சீரியலுக்கும் கிராஃபிக்ஸ் பண்ண அவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அந்த அந்த ஒரு குறையால் தான் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு இடம் அந்த சரித்திரத்தில் இடம் பெறாமல் போகுது. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப வெளிப்படையாக அந்த ஒரு காலம் பூரா உறுத்திக்கிட்டே இருக்க ஒரு விஷயமா இருக்கணும்னு டைரக்டர் ஃபீல் பண்ணார். ஸோ அதில் என்னுடைய பங்கு எதுவும் கிடையாது. டைரக்டர், சாபு சிறில் அண்டு அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டீம் தான் சொல்லணும். ஆனால் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு அது வந்து ஒரு பெரிய அது வலுவிழந்த கையாக இருந்தாலும் என் பாத்திரத்துக்கு ஒரு பெரிய வலுவை சேர்க்கறது அந்த கை தான். அது போடும்போது சில கஷ்டமாக இருந்துச்சு. பட் அது ஃபஸ்ட்டு 2 days அதுக்கு அக்காமடேட் ஆகிடுச்சு. அப்படி போயிட்டே இருந்துச்சு. வழக்கமாக எல்லா படத்துலேயும் ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அதனுடைய டைமென்ஷன் என்னன்னு தான் நம்ம இது பண்ணுவோம். பட் இந்த படத்தில் வந்து பிரத்யேகமாக வந்து இவ்வளோ பெரிய கேன்வஸ்ன்றதுனால பிரத்யேகமாக ஒன்றும் இது எடுத்துக்கல. ஆனால் இந்த படத்துக்கு தேவையான அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான குணாதிசயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர், அதுக்கேற்ற மாதிரி பேசுகிற விதம் இதெல்லாம் நான் டிசைன் பண்ணேன். ஏன்னா நிறைய படத்தில் அந்த கால அவகாசம் கிடைக்கிறதில்ல. என்றைக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறோமோ அன்றைக்கி தான் வந்து கதையே சொல்லப்படுது, கதாபாத்திரமே சொல்லப்படுது. பட் இது முன்கூட்டியே சொன்னதுனால ஒரு ஒர்க் ஷாப்பெல்லாம் வேறு பண்ணோம், ஒரு பற்ற வேறு நடத்தணும். ஸோ முன்கூட்டியே நிறைய நேரம் இருந்துச்சுனால நாங்கள் வந்து இந்த கேரக்டரை ரொம்ப, நான் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ராஜமௌலி சார்கிட்ட வந்து நாங்கள் நிறைய நான் வந்து வழக்கமாக ஒரு படத்துக்கு 15 நாள் 20 நாள் தான் ஷூட் பண்ணோம். இந்த படத்துக்கு மாதக்கணக்கில் வேலை செஞ்சோம். ஸோ பல விஷயங்களை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் ராஜமௌலியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்தில் எவ்வளோ சிரத்தை எடுத்தாரோ அதே சிரத்தை தான் வந்து ஈலையும் எடுத்தார். அதுக்கு முன்னால் நான் நடித்த சை படமாகட்டும் இல்லை சிம்ஹாத்ரி ஆகட்டும் எடுத்துக்கிட்டார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அது பெரிய படம் சின்ன படம், அது ஈயாக இருக்கட்டும் இல்லை வந்து பாகுபலியாக இருக்கட்டும், அவருடைய பார்வையில் அந்த படத்துக்கான என்னென்ன சிரத்தைகள் எடுக்கணுமோ அந்தந்த சிரத்தை எடுக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த பண்ண முடிஞ்சது. அப்புறம் இந்த படத்தினுடைய இது பார்த்திங்கன்னா ராஜமௌலியுடைய ஃபேமிலியே இதில் இன்வால்வ் ஆச்சு. ஏன்னா அவங்க மனைவி வந்து காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் வந்து அவங்களுடைய அண்ணி வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர். அவங்க தான் வந்து அவ்வளோ பெரிய படையை கட்டி மேய்ச்சாங்க. நாங்கள் கிண்டலுக்கு அவங்கள தான் வந்து ராஜமாதான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஃபேமிலியாக இந்த படம் ஒர்க் பண்ணது தான் ஒரு பெரிய கிரேட்னஸ். இல்லை, மதன் கார்கியோடைய பங்கு இதில் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது வந்து டப்பிங் படம் இல்லை, இது நேரடி தமிழ் படம். ஒவ்வொரு ஷாட்டும் வந்து 2 மொழியிலையும் எடுக்கப்பட்டது. ஸோ மதன் கார்கி வந்து வெறும் டிரான்ஸ்லேட்டராக இல்லை. ஸோ தெலுங்கில் சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கு இணையாக அவர் அந்த கால அளவைக்குள்ளே அவர் வந்து வசனம் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தோடனே ஒரு பெரும் விவாதமே நடந்துச்சு. சத்யராஜ் சார், நான், ராஜமௌலி சார், கார்கி இருக்கும்போது இது எப்படி ஒரு இப்போ நடைமுறையில் இருக்க வழக்கு தமிழில் இதை பேச முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஒரு சில பெரும் பகுதிகளை மதன் கார்கி எழுதி எடுத்து வந்தார். ஆனால் வந்து நம்ம தமிழில் என்னென்னா, நம்ம இந்த சரித்திர படங்கள், புராதான படங்கள், இந்த ஃபோக்லோர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு கூட வந்து வழக்காடு மன்றங்களில் நீதிமன்றத்தில் ஒரு படம் முடியுதுன்னா அங்கே வந்து ஒரு எழுத்து தமிழ் தான் பேசப்படுது. ஸோ சில விஷயங்களை கடத்துறதுக்கு ஏற்கனவே பாரம்பரியமாக நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு மொழியை கொண்டு வரலான்னு ஒரு பெரும் விவாதத்துக்குள்ளே நாங்கள் முடிவு செஞ்சோம். அந்த விவாதமே வந்து ஒரு புக்காக எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து கார்கி வந்து பயங்கர இன்வால்வ் பண்ணியிருக்காரு. புது புது வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த படத்தில் வர்ற காலக்கீர்கள் என்ற ஒரு கூட்டத்தினருக்காக புது மொழியே வந்து கார்கி ராஜ்மௌலியோடைய வந்து உட்காந்தார். சும்மா வந்து ஒலிகள் கிடையாது, அதுக்கான ஒரு இலக்கணம் வகுக்கப்பட்டு அதுக்கான குறியீடுகள் இது பண்ணி. ஸோ மதன் கார்கியோட பங்கு வந்து மிக மிக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த பாகுபலியில்.
பார்ட் 2 நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்ட் 1ல் பார்த்ததை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக, பல மடங்கு உணர்ச்சி மயமாக, பல மடங்கு ட்ராமாட்டிக்காக இருக்க போகுது. அதுதான் லாஜிக்கலி அதுதான். ஏன்னா இந்த பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாமல் இருக்குது. ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு சில பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் 2ஆம் பகுதியில் வந்து இந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் போது அங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட கதாபாத்திரங்கள் 2வது பகுதியில் வரும் பொழுது இன்னும் விறுவிறுப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் அது வந்து ஒரு மேஜிக்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் லாஜிக்கலாக அதுவும் கரெக்டாக. இன்னும் எனக்கே ஒரு 60 நாள் ஷூட்டிங் இருக்குது. இன்னும் ஒரு ஏறக்குறைய ஒரு 300 நாள் ஷூட்டு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு இருக்குது. ஸோ ஏன்னா நான் ஆரம்பத்தில் கேட்ட கதை வேறு, இப்போ போயிட்டுருக்க போக்கு வேறு. ஸோ எங்களுக்கே வந்து பார்ட் 2 எப்படி இருக்குன்றது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்க போகுது. இல்லை, நான் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணுன்றதை விட ஆடியன்ஸ் இந்த படத்தை பற்றி என்ன எங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது. ஏன்னா ஆடியன்ஸ் என்றைக்குமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு படம் ஓடலைன்னா மக்கள் சரியில்லைன்னாங்க, ஒரு படம் போடுச்சுன்னா மக்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. என்னுடைய பார்வையில் மக்கள் என்றைக்குமே ரொம்ப புத்திசாலியானவங்களாக தான் இருக்காங்க, ரொம்ப ரசனை மிக்கவர்களாக தான் இருக்காங்க. நாம் சரியாக அவங்களுக்கு ஃபிட் பண்ணலன்றது தான் உண்மை. ஏன்னா தமிழ் சினிமாவில் உதிரிப்பூக்களை ஓட வச்சதும் அவங்க தான். ஒரு கதாநாயகர்கள் இல்லாமல் கதையை நம்பி பாலச்சந்தர் சார் எடுத்த படங்களையும் ஓட வச்சது அவங்க தான். அப்புறம் வந்து 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு மாறுபட்டங்கள் படங்களை வந்து ஓட வச்சதும் மக்கள் தான். ஸோ ஆக மக்கள் தெளிவாக இருக்காங்க. இப்போது இந்த படங்களை பார்த்து இப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள்லாம் ஒரு படம் கொடுக்கணுமே, அது பெரிய பட்ஜெட்டாக இருக்கலாம், சின்ன பட்ஜெட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனோட நாங்கள் படங்கள் கொடுக்கணுமேன்னு எங்களுக்கு தான் இது ஒரு படிப்பணியாக இருக்க தவிர மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், நன்றி.